ஒரு பாஸ்டர் வந்து போய் சொல்வதை விசுவாசிகள் பார்த்தால் அவர்கள் அவரை மதிப்பாங்க, மதிக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. எனக்கு மரியாதை யாருமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பால் என்ன லாபம்? நீ மரியாதை இருக்கிற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். தகப்பன் கூட, அண்ணன் கூட, அக்காள் கூட. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அவர் போய் சொல்றத பச்சையா போய் சொல்றத மூப்பர்கள் பார்த்துட்டாங்க. விசுவாசிகள் 2-3 பேர் பார்த்துட்டாங்க. பச்சையா போய் சொல்லுது, வெளிப்படையா சொல்லுது. அதன் பிறகு சில மாதங்கள் அவர் கொடுக்கிற கர்த்தருடைய பந்தியில கை வைக்கிறார். யாருடைய தப்பு? விசுவாசிகளுடைய தப்பா? அந்த பாஸ்டருடைய தப்பு. வெளிப்படையா அவர் சொன்ன பச்சையான போய் ஏன்னா அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இன்னொரு கேட்போம், ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படி சொல்லி பச்சையா போய் சொல்லிட்டாரு. அப்படிப்பட்டவர் கொடுக்கிற கர்த்தருடைய பந்தியில எப்படி கை வைப்பாங்க? வைக்க மாட்டாங்க. என் பந்தியில நான் கொடுக்கும்போது கை வைக்கலன்னு சொல்லிட்டு அவங்கள டார்கெட் பண்ணி பேசுறது நீ உருப்படியா இல்லையே. ஆகையினால தெய்வஜனமே அதனாலதான் என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய பந்தியில கையை வைக்கல. வெரி வெரி சிம்பிள். பாஸ்டர் எப்படி இருக்கணும்? ஒரு பாஸ்டரின் பரிசுத்தம் விசுவாசிகளின் பரிசுத்தத்தை விட அதிகமா இருக்கணுமா இல்லையா? இல்லை என்றால் எப்படி ஜெபம் பண்ணி வாங்கிட்டீங்க? ஒரு புது பாஸ்டர் இதுல கொண்டு வரணும் இல்லையா? வெளியூர்ல இருந்து ஒரு ஊழியரை கொண்டு வரும், அவர் பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரே மெசேஜ் கேட்டு மெசேஜ் சூப்பரா அவர் கடைசியில கூப்பிட்டா 10 பேர் வந்து நிற்பாங்க, சபையெல்லாம் வந்து நிற்போம். ஏன்னா அவரை குறித்து நீங்க நினைச்சுக்கிறாங்க, இவர் பரிசுத்தமானது நினைச்சுக்கிட்டு அவர் நல்லவர்கள் நமக்கு தெரியாது. நமக்கு வேற சபையில இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு நாள் வந்து விசேஷத்தை உழைப்புக்காக அழைச்சிருக்கோம். அவருடைய சீக்கிரட்லாம் நமக்கு தெரியாது. ஏன் மக்கள் வந்து தலையை கொடுக்குறாங்க? இவர் பரிசுத்தமா எங்கட போய் ஜெபிச்சுக்கலாம் ஜெபிக்கிறேன். ஆனால் நாம வந்து என்ன செய்யறது இல்லை. என் மீது கை வைத்து ஜெபிக்கும் நபரை மீது என்ன விட பெருசா அவ்வளவுதான். ஆகையினால ஒரு சபை விசுவாசிகள் முதலாவது காரணம் என்ன சொன்னாரு, ஒரு பாஸ்டர் எப்படி இருக்கணும்? இது நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா? இது தப்பா? என்னுடைய அப்பா பரிசுத்தமான இருக்கணும் நான் எதிர்பார்க்கறது தப்பா? இல்லை ஒரு குடும்பத்தில்